இந்த மரங்கள் எல்லாம் நம்ம ஊரணி தாமரை குளம்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா மரங்களும் அல்லாவுடைய கிரவுண்டு ஒட்டாங்கூர் ரோட்டில் வச்ச மரங்கள் ஃபுல்லாக எல்லாமே செழிப்பாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் இப்போ நான் வரிசையாக காட்டுறேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒட்டாங்கூர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் போனால் ஒட்டாங்கூர் ரோட்டில் பாருங்கள். எதை நியத்து வச்சு இந்த வீரசோழ மக்கள் கொடுத்தீங்களோ அந்த நியத்து வீணாக போகல. தெரியுதா உங்களுக்கு? தாமரை குளம் சொல்லுவோம்ல, அதுக்கு பக்கத்து மேலேயே இருக்குது பாருங்க. தாமரை குளத்து மேலேயே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 செடி இருக்குது. 7 செடி 10 செடி இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ இருக்குது. இது எல்லாமே தாமரை குளத்து மேலே உள்ளது. இங்கிட்ட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து நம்ம தேசாண்ணே முஸ்தபா இருக்கார்ல, அவர் வீட்டுக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரை மேலே அவ்வளோ அழகமான ரம்மியமாக மரங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்களேன். இது எங்கே தாமரை குளத்துக்கு எத்தாப்புலையே நம்ம தேச முஸ்தபா அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன். இந்த கரை மேலே சான்ஸே இல்லை. இது எல்லாமே நம்ம வச்ச இவன் அக்கு வச்ச மரம் தான். மண்ணின் மைந்தர்களுடைய அமானித காசு எப்படி பூத்து குலுங்குது பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் மழை பெரிய பெரிய மரமாக மாறிடுச்சு. அதனால் இதெல்லாம் யாரும் அழிக்க முடியாது. தெரியுதா? என்ன சாவலு ஏயா இங்கேயா இருக்கியா? அப்படியா? ஆமாத்தா. மரங்கள்லாம் பார்த்தீங்களா? இது எல்லாமே இது அப்படியே கரெக்டாக நேராக நம்ம அபிராமம் அந்த வளைவில் போய் நிற்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரங்கள் எல்லாத்தையும். எல்லாம் அக்கு வச்ச மரம் தான். பார்த்தீங்களா? சல்லாத்து வாட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.